கல்யாண வயசுல பெண்ணு இருக்கு, அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், மாப்பிள்ளை அமையல. காரணம் என்னங்க? அவங்க எதிர்பார்க்கிறது பையன் எப்படிப்பட்டவங்கிறது கிடையாது, பையன் கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறது தான். 25 வயசு, 27 வயசு பையன் கிட்ட சொந்த வீடு இருக்கா, கார் இருக்கா, ஈசிஆர்ல சொந்தமா பிளாட் இருக்கான்னு கேட்குறாங்க. இது திருமணமா? இல்ல மக்களே, இது வியாபாரம். இதை எதிர்பார்த்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்யாணம் முடிச்சு கொடுக்க சொன்னாங்கன்னு தெரியுமா? பெண்ணை பெற்ற தாய்மார்களே, தந்தைமார்களே, நல்லா கேட்டுக்கிடுங்க. பையன் வீட்டிலிருந்து பெண் பேச வந்திருக்காங்க. அந்த பையனுடைய மார்க்கப்பற்று 5 வேளை தொழுகிறானா, நோன்பு வைக்கிறானா, அவன் குணம் எப்படி இருக்கு, நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்குதா, குணமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்படி பிடிச்சிருக்கும் போது ஜவ்விஜூஹு, அவனுக்கு நீங்க திருமணம் முடிச்சு கொடுங்க. அப்படிப்பட்ட பையனுக்கு நீங்க திருமணம் முடிச்சு கொடுக்காம இருந்தீங்கன்னா பூமியில பெரும் குழப்பமும் துயரமும் ஏற்படும் பெருமான செலவாசவர்கள் அன்றே சொல்லிவிட்டார்கள். இன்னைக்கு நடக்குதா இல்லையா பெருமக்களே? நல்ல வசதியான பார்த்து கட்டி கொடுத்துட்றாங்க. கல்யாணத்துக்கு பின்னாடி தான் தெரியுது அவனுக்கு எல்லா விதமான பழக்க வழக்கங்களும் இருக்கிறது. கல்யாணமான 6 மாசத்திலேயே எங்களுக்கு மத்தியில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அதுக்கடுத்த 1 வருஷத்திலேயே எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும்னு கோர்ட் வாசல்ல நிற்கிறாங்க. ஆனால் இதைத்தான் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே கணித்து சொல்லிவிட்டார்கள். ஆக இனிமேலும் பணம் தகுதின்னு பார்க்காம பையனோட குணத்தையும் மார்க்கத்தையும் பார்த்து உங்களுடைய பிள்ளைகளை கட்டி கொடுங்க. காலம் முழுக்க கண் கலங்காம பார்த்துக்குவாங்க. உனக்கு என்னப்பா, நீ ஒரு பையன் தானே, அதனால பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவோன்னு சொல்ற கேர்ள்ஸுடைய மெயின் வாய்ஸ் ரொம்ப சத்தமாக கேட்குது. உங்களுக்காக தான் நெக்ஸ்ட் வீடியோ. அதுக்கு முன்னால நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.